பெண்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு புதிய தகவலானது இப்ப வெளி வந்திருக்குங்க. இந்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போது வரப்போகிறது? பெண்களுடைய கேள்விக்கு அமைச்சர் அவர்கள் பதில் தெரிவித்திருப்பதாக ஒரு புதிய தகவலானது வெளிவந்திருக்கு. சோ இந்த தகவலை பற்றி விரிவாக பார்த்து பயன்பெறலாம். மகளிர் அனைவரும் காத்திருந்த அந்த அற்புதமான நற்செய்தி விரைவில் உங்களுக்கு நடக்க போகிறது என்ற ஒரு விஷயத்த தெரிவித்து இருந்திருக்காங்க. ராஜபாளையத்துல நடந்த கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழாவில் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதாக ஒரு புதிய தகவலானது வெளிவந்திருக்கு. தமிழக வெற்றி கழக தேர்தல் வாக்குறுதியில் கூறிய 2500 ரூபாய் உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என பெண்களுக்கு கேள்வியாகவே இருந்தன. பெண்கள் எழுப்பிய அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தடையின்றி வழங்கப்பட்டு வருகிறது. அனைத்து மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் வழிமுறைகள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லி வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கருத்தை தற்போது அவர்கள் தெரிவித்து வந்தாங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த 2500 கூடிய சீக்கிரம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2500 தொகை எப்போது வழங்கப்படும் என்ற கேள்வி இன்னமும் அதிகமாக தான் மக்களுக்கு இருக்கிறது. தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் கிடைக்குமாறு இந்த உரிமை தொகையானது வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்து இருந்தாருங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு தகவலாகவே நம்ம பார்க்கலாம். இந்த தொகை எப்போது வழங்கப்படும் என்று கேள்வி பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு மகளிர் மத்தியிலுமே நிறைய நாள் ஒரு கேள்வியாகவே இருந்திருக்கு. இந்த நிலையில தான் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி புதிய தகவல் ஒன்றை அறிவித்து இருக்கிறார். இந்த விஷயத்துல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அந்த விழாவிற்கான சிறப்பு முகாமானது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது கண் பரிசோதனை முகாம் பார்த்தீங்கன்னா இலவசமாக நடைபெறும் அப்படின்ற ஒரு தகவலையும் தெரிவித்து வந்தாங்க. ஜெகதீஸ்வரி அவர்கள் சொல்லியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் மகளிருக்கு மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த உரிமை தொகை நிறுத்தாமல் 1000 ரூபாய் மாதம் மாதம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த 2500 பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உயர்த்தி வழங்குவதற்கான வழிமுறை இப்போ செய்து கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவல் தெரிவித்து இருக்காங்க. அதனால கண்டிப்பா அனைத்து மகளிருக்கும் அவங்க எதிர்பார்த்த மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை 2500 கூடிய சீக்கிரம் உங்க கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். அனைத்து மக்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்ற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த திமுக ஆட்சியில மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு தற்போது வரை உரிமை தொகை கிடைக்கவில்லை என ஏராளமான மனுக்கள் வந்து இருக்குங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கசிந்துள்ள இன்னொரு அப்டேட்டான விஷயமாகவே நம்ம தெரிவிக்கலாம். ஏராளமான மக்கள் இதுல பயன்பெறுவதில்லை அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்து வராங்க. மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு விண்ணப்பங்கள் கடந்த திமுக ஆட்சியில நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கூறி ஒரே பெயரில் 2 முதல் 3 விண்ணப்பம் செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து உரிய ஆய்வு செய்து சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்துவதற்கான பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. விரைவில் மாதந்தோறும் ரூபாய் 2500 உரிமை தொகை கிடைக்குமா என்ற சந்தேகம் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். மக்கள் கொஞ்சம் பொறுமையாக காக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கான பதிலாக அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்காங்க. அதாவது இதுவரை நீங்க காத்திருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்து நீங்க காத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு திட்டமானது கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறியது போல மகளிர்களுக்கு மாதந்தோறும் 2500 உரிமை தொகை விரைவில் கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேருங்க. இதனால பெண்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியாக செயல்படுவீங்க. பெண்கள் ஒரு விதமான சேமிப்பை நீங்க கண்டிப்பா சேமித்து வைப்பீங்க. இந்த மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ்
1000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்ததுங்க. தற்போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில இந்த தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று தமிழக வெற்றி கழக அரசின் தேர்தல் அறிக்கையில தெரிவிக்கப்பட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அரசியல் ரீதியாக நிறைய கருத்துகள் வெளிவந்தது. 2 மாதங்களுக்கு தலா 1000 வரை வைப்பு இருப்பதாகவும் இன்னொரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என்று கேள்வி எழுந்து வந்தது. இந்த நிலையில தான் கடந்த 2 மாதங்களுக்கு சம்பந்தப்பட்ட மகளிர் வங்கி கணக்குகளுக்கு தலா 1000 உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டது. தற்போது பார்த்தீங்கன்னா 2500 உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என்று அனைத்து தரப்பு மகளிர் மத்தியில கேள்வி எழுந்து வருகிறது. இதற்குத்தான் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கம் அளித்து இருக்காருங்க. ஸோ இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விளக்கப்படி கண்டிப்பா கூடிய சீக்கிரம் மக்கள் எதிர்பார்த்திருந்த காத்திருந்த அந்த ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் நடைபெறும் அப்படின்ற ஒரு தகவலை நம்ம தெரிவிக்கலாம். தொடர்ந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் வெளிவந்து இருக்குங்க. அதாவது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாக நிறைய மாற்றங்கள் நடந்து வருகிறது. அதாவது மதுபான கடைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக இருக்கட்டும், அதாவது மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலா இருக்கட்டும், இந்த மாதிரி தமிழகத்துல பெண்களுக்கு குறிப்பாக உதவி செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்து வருகிறது. பெண்கள் பாதுகாப்பு திட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாங்க. ஸோ பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை அவங்களுடைய தரப்புல தெரிவித்து வந்திருக்காங்க. அதனால பெண்மணிகள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி பெண்களுக்கு 2 மடங்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பார். 2 மடங்காக அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கை இன்னமும் பெண்மணிகளுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கறத நாம தெரிவிக்கலாம். ஸோ அமைச்சர் ஜெகதீஸ்வரி சொன்ன குட் நியூஸ் இதுதாங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை கூடிய சீக்கிரம் பெண்களுக்கு நீங்க நினைத்தபடி அந்த 2500 உங்களை சேரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களும் செய்து வராங்க. அதாவது சிறப்பு முகாம்கள் போட்டு வராங்க. விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கண் பரிசோதனை முகாம் அவர்கள் செய்து வராங்க. இந்த மாதிரி இலவசமாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு வகையில நிறைய சிறப்பு திட்டங்களை செய்து வராங்க. ஸோ மக்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் உதவியாக இருக்குமோ அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக செய்து வராங்க என்பதை இந்த இடத்துல நம்ம தெரிவிக்கலாங்க. ஸோ இதனால் மக்கள் காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல தெரிவிக்கலாம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.